நம்ம கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஏய், நான் கிளம்பிட்டேன், வந்துகிட்டே இருக்கேன். டோன்ட் வரி. ப்ளீஸ் சீக்கிரம் கிளம்பு, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ போனை வச்சா தானே என்னால கிளம்ப முடியும். இதோ வந்துடுறேன், வெயிட். சரி, ஓகே 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 ஓகே. என்ன யார தேடுறீங்க? ஒண்ணு இல்லம்மா, மீனா அப்பாவை தேடுறேன். சரி. பரவாயில்ல, உங்க பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வாங்கண்ணே. கொஞ்சம் வாங்களேன். என்ன ஷாமலா? சொல்றேன் வாங்க. ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. என்ன அவசரம்? என்ன ஷாமலா, ஏன் இப்படி பதட்டமா? வாங்க வாங்க வாங்க. என்ன ஷாமலா, என்ன ஆச்சு? சொல்றேன்ல, என்னங்க, நம்ம பொண்ணு நம்ம குடும்ப கௌரவத்தையே குழி தோண்டி புதைச்சிருவா போல இருக்குங்க. என்னடி சொல்ற? அந்த ரோஷனுக்கு ஃபோன் பண்ணி இங்க வந்து கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு பயமா இருக்குங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம், எல்லாரும் வந்துட்டாங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? இப்ப என்ன பண்றது? நீ ஒன்றும் பயப்படாத. நாம பிளான் பண்ண மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ ஒன்றும் பதட்டப்படாம போய் வந்தவங்களை கவனி. போ போ. வாசடியா, எப்போ வந்த? ஏர்லி மார்னிங்கே வந்துட்டேன் அங்கிள். பரவாயில்லப்பா, மீனா கல்யாணத்துக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன். வா உள்ள போலாம். நான் போய்க்கிறேன் அங்கிள், நீங்க மத்தவங்கள பாருங்க. பரவாயில்லப்பா, வா. சரியா? எப்படா வந்த ஜெய்ப்பூர்ல இருந்து? பேசிட்டு இருக்க, இந்த வர. சரிங்க மாமா. ஏர்லி மார்னிங் தானே வந்தேன். அப்படியா? கல்யாணத்துக்கு என்னமோ வரமாட்டேன்னு சொன்னேன். பரவாயில்ல, வந்துட்டேன். மாமாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா, போன காரியம் என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுண்ணே. என்ன இன்னொரு நாள் இருந்திருந்தா இன்னொரு வேலையும் முடிச்சுட்டு வந்திருப்பேன். ஆனா அதுக்குள்ள அவசரமா கிளம்பி வர வேண்டியதாச்சு. சரி விடுறா, மாமா வீட்டு கல்யாணத்துக்கு தானே வந்திருக்கேன். அண்ணா, நான் கல்யாணத்துக்காக வரல. உனக்கு விஷயமே தெரியாதா? என்னடா? நேற்று ராத்திரி நம்ம கடையில திருடம் புகுந்துட்டான். திருடம் புகுந்துட்டானா? என்னடா சொல்ற? ஆமாண்ணே, 2-3 லட்ச ரூபா பணமும் 2 லட்ச ரூபா மதிப்புள்ள கிரானைட் கல்லையும் திருடிட்டு போயிட்டானுங்க. என்னடா இது? இப்பதானே பிசினஸே ஆரம்பிச்சிருக்க. என்ன கொடுமைடா இது? அண்ணே, அது மட்டும் இல்லைண்ணே, இந்த திருட்டில் என் பார்ட்னர் சுரேந்தர் இருக்கான்ல, ஆமா, அவன் மேலே சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிட்டாங்க. அதனால தான் அவசரமாக கிளம்பி வர வேண்டியதாகிடுச்சு. ஆமா, அவன் நல்லவன் தானே சொன்ன. அண்ணா, அவன் ரொம்ப தங்கமானவண்ணே. அதனால தான் சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பி வந்து நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் அவனை வெளில கூட்டு வந்துட்டு அம்மாவுக்கும் தகவல் சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். ஓ அப்படியா? சரி வா, டிஃபன் சாப்பிடலாம். நிர்மலா, அண்ணன் உன்னை கூப்பிடுறாங்க. சரி சித்தி. எதுக்குடி? அக்கா, சும்மா தான் சொன்னேன். சரி, செழியனை வர வைக்கிறதுக்கு என்னென்னமோ திட்டம் போட்ட, எதுவுமே வேலைக்காவல. ஆனா தெய்வமா பார்த்து கொண்டு வந்து சேர்த்துருச்சு பாத்தியா? அடி பொடி பைத்தியக்காரி. தெய்வமெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கல, நான் தான் திட்டம் போட்டு கொண்டு வந்து சேர்த்தேன். என்னக்கா சொல்ற? செழியன் எதுக்கு வந்தான்? கடையில் திருட்டு போனதுனால தானே. திருட்டு ஒன்றும் தானா போகல, எல்லாம் என்னோட ஏற்பாடு தான். ஆமாடி, எல்லாம் அவன் கற்றுக் கொடுத்த பாடம் தான். எனக்கு புத்தி புகட்டுறேன்னு வீட்லேயே ஆளை வச்சு திருடினான்ல, அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி அவன் கடையில் கை வைக்க சொன்னேன். பிஸ்னஸுக்கு ஏதோ ஆபத்துன்னு தெரிஞ்சதும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்துட்டான். அக்கா, நீ பயங்கரமான ஆளுதான். சரிக்கா, செழிய வந்துட்டான். ஆனா அவனை எப்படி மீனாவுக்கு மாப்பிள்ளையாக்க போற? அதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்டி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு பொண்ணு இங்கே வரப்போற. என்னக்கா, பொண்ணு வரப்போறான்னு சொல்ற? அவ வந்து இங்க என்ன பண்ணுவா? கல்யாண மாப்பிள்ளை என்னோட புருஷன் என்னை கல்யாணம் பண்ணி இத்தனை நாள் குடுத்தனம் பண்ணிட்டு எனக்கு தெரியாம இந்த பொண்ணை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கான்னு கதறி அழுவா. அப்போ குமாரசாமி மட்டும் இல்ல, வந்திருக்கிற எல்லாருமே நம்புவாங்க. அதுக்கப்புறமா மீனாவுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்?
செழியன் தான் மாப்பிள்ளை. அக்கா பிரமாதம்க்கா. சார், மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டாரா? கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்ன சார் தயங்குறீங்க? மாப்பிள்ளை எங்க? என்ன சார் மாப்பிள்ளையை கேட்டா பேப்பரை கொடுக்குறீங்க? இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான் சார். என்ன ஓடி போயிட்டா? ஆமா சார். என்னையா சொல்ற? இதை படிச்சு பாருங்க. உங்க பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்குல்லண்ணா? நல்லா போயிட்டுடா. மாப்பிள்ளை லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாராம். என்னம்மா சொல்ற? ஆமாண்ணா, மாமா அத்தை எல்லாருமே அங்க ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. நீ பார்த்து வச்ச பொண்ணு வரதுக்குள்ள மாப்பிள்ளையே லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிட்டான்க்கா. கடவுளா பார்த்து உன் ரூட்டை கிளியர் பண்ணிட்டான். இனிமே தாண்டி நம்ம விளையாட்டை ஆரம்பிக்க போகுது. ஹலோ, நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டானாண்டி. என்னடி சொல்ற? ஆமாடி, ஒரே பரபரப்பா இருக்குடி. எஸ். ஏன்பா, என்னப்பா இப்படி நடந்துருச்சு? சொந்த பந்தம்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்குலாம் என்னப்பா பதில் சொல்றது? நீ பார்த்து பார்த்து ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டானேப்பா. நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனையா? இப்ப என்னப்பா பண்றது? என்ன பண்றதுக்கா? சொந்த பந்தங்கள்லாம் நிறைஞ்சிருக்கிற இந்த சபையில கல்யாணத்துக்கு வந்தவங்க என் காரியத்தை முடிச்சிட்டு போகட்டும். அங்கிள், என்னங்க அண்ணா, என்னங்க? ஐயோ, வந்து என்ன பண்ற? ஒண்ணுடா. மாமா, ஒண்ணுடா. என்ன காரியம் பண்ண துணிஞ்சிட்டீங்க? ஷாமலா, இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறம் நான் உயிர் வாழணுமா? நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல. ஆரம்பத்துல இருந்து என் பொண்ணோட கல்யாணம் தட்டி போயிட்டே இருக்கு. படாது பாடுபட்டு மாப்பிள்ளை தேடி கண்டுபிடிச்சு அவனே லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டான். இனிமே என் பொண்ணை நான் எப்படி கரை சேர்ப்பேன்? ஐயோ, இந்த மாப்பிள்ளை போனா என்னங்க? வேற ஒரு நல்ல பையனை பார்த்து மீனோ கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நீங்க என்ன இப்படி தவிக்க விட்டுட்டு போனீங்கன்னா நான் என்னங்க
பண்ணுவேன். தப்புதான் ஷாமலா, தப்புதான். உன்னை விட்டுட்டு நான் மட்டும் போக நினைச்சது தப்புதான். வா, 2 பேரும் சேர்ந்து போகலாம். என்ன பேச்சு பேசுற நீ? நீ சும்மா இருக்கா? நீ சும்மா இருக்கா? பிறந்து நாட்டு விட்டு வெளிநாட்டுக்கு போய் படாத பாடுபட்டு பணம் சம்பாதிச்சு பேர் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? சொந்த பந்தங்க முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறேனே, என் பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி பார்க்க முடியலையே. அதுக்கப்புறம் நான் இருக்கா உயிர் வாழணும். வா ஷாமலா, 2 பேரும் சேர்த்து போகலாம். அந்த வார்த்தை சொல்லாத நீ. சிரிச்சு பேசுறதுக்கு மட்டும் சொந்த பந்தம் இல்ல, சுக துக்கத்திலையும் பங்கு எடுத்துக்கிறதுக்கு தான். நாங்களாம் உன்னை சும்மா விட்டுருவோமா? ஏண்டா, இந்த மாப்பிள்ள போனா போயிட்டு போறான், வேற மாப்பிள்ள உனக்கு கிடைக்க மாட்டான். ஏய், சரின்னு பண்ணிக்க சொன்ன பண்ணிக்க மாட்டான். என்னடா அப்படி பாக்குற? மா, என்னம்மா பேசுற நீ? நீ சும்மா இரு. ஏ, உனக்கு உரிமை இல்லையா? நாம சொந்த பந்தம் இல்லையா? ஏற்கனவே ஒரு முறை பேசி சரியா முடியாதுன்னு சொல்லிட்டான். எனக்காக நீ பேச போய் நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாதுல்லக்கா. நீ சும்மா இரு தம்பி. அந்த சூழ்நிலை வேற, இந்த சூழ்நிலை வேற. சரியா, நீ மீனாவை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான்டா நீ மாமாவோட உசிரியும் மானத்தையும் காப்பாத்த முடியும். மா, அதுக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாமா? நீ எதுக்குமா அவசரப்படுற? என்னடா இப்படி பேசுற? மீனா நம்ம வீட்டு பொண்ணுடா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவளை யாருடா கல்யாணம் பண்ணிப்பாங்க? சொல்லு, யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, வேற ஏதாவது யோசிக்கலாம். சுப்பிரமணி, என் தம்பியோட நிலைமைய பாத்தியாப்பா? அவன் எப்படி நில குளிஞ்சு நிக்கிறான் பாத்தியா? உன் தம்பிக்கு நீயே எடுத்து சொல்லுப்பா. என் தம்பியோட மானத்தை காப்பாத்துப்பா. என் தம்பியோட மானத்தை காப்பாத்துப்பா. தயவு செஞ்சு அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா, பெரிய மனசு பண்ணி. டேய், அவ்வளவு பெரிய மனுஷன் எப்படி நொந்து போயிருக்காரு பாரு. மீனா யாரு? உன் தாய் மாமா பொண்ணு தானே? நீ தானே கல்யாணம் பண்ணிக்கணும். என்னன்னு அம்மா தான் ஏதோ புரியாம அவசரத்துல பேசுறாங்கன்னா நீங்கள் ஏய், இளவரசி கழுத்துல நான் எந்த சூழ்நிலையில தாலி கட்டினேன்? இப்ப மீனாவும் அதே சூழ்நிலையில தான் இருக்கா. நம்ம மாமாவோட மானத்தை நீதாண்டா காப்பாத்தணும். அண்ணா, அது இல்லண்ணா, இது சரிப்பட்டு வர. இத பாரு, ஏன் மீனாவுக்கு என்னடா குறைச்சல்? அவளுக்கு எந்த குறைச்சலும் இல்லண்ணா. என்ன எதுக்காக யோசிக்கிற இவ்வளவு நேரம்? இத பாரு, நீதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற. இத பாரு, பண்ணிக்க போறியா இல்லையா? என் பேச்ச கேப்பியா இல்லையா? ஆமா சரியா, அம்மா சொல்றத கேளுப்பா. சரிண்ணா. சரி. ரொம்ப நன்றி மாப்ள. நோ, முடியாது முடியாது முடியாது. நான் என்ன ஃபுட்பாலா அங்கங்க அடிச்சு விளையாட? நிச்சயம் பண்ணது ஒரு ஆள, கல்யாணம் பண்றது ஒரு ஆளையா? இது என்ன பொம்மை கல்யாணமா? மீனா, இதுக்கு மேல இந்த சமயத்துல என்னால வேற மாப்பிள்ளை தேட முடியாதுமா. நீங்க ஒண்ணும் தேட வேண்டாம். மாப்பிள்ள வந்துட்டு இருக்காரு. என்னடி சொல்ற? ஆமா,
ரோஷன் இங்க வந்துட்டு இருக்கான். மீனா அவன் நல்லவன் இல்லம்மா. உன்னை நல்லபடியா வச்சு அவன் காப்பாத்த மாட்டான். இல்ல, என் ரோஷன் ரொம்ப நல்லவன். என் மேல அவன் உயிரே வச்சிருக்கான். அவனை தவிர மாப்பிள்ளையா வேற யாரும் வரக்கூடாது கூடாது கூடாது. ஹலோ